சனி பகவான். சனி பகவானை நேருக்கு நேர் நின்று வழிபடலாமா? இது சிலருடைய கேள்விகள். பாகுபாடு இல்லாத தர்மவான், நீதிமான் என்று சனீஸ்வர பகவானை சொல்லலாம். ஒருவருக்கு அவரவர் கர்ம வினைப்படி பூர்வ புண்ணிய பலத்திற்கு ஏற்ப நன்மை தீமைகளை வழங்குவதில் சனிக்கு நிகரானவர் சனி பகவானே ஆவார். பல காரியங்களை கண்ணிமைக்கும் நேரத்தில் நடத்தி காட்டும் சர்வ வல்லமை படைத்த ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனியாகும். சரி, நவகிரகங்களில் மிகவும் முக்கியமான பாவ கிரகமாக சனி கருதப்படுகிறார். சனி கொடுத்தாலும் சரி, கெடுத்தாலும் சரி, அதை யாராலும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சனி பகவானின் பார்வையை, சக்தியை நம்மால் தாங்கிக் கொள்ளவே இயலாது. அதனால் சனி பகவானை நேருக்கு நேர் நின்று வழிபடக்கூடாது. கோவில்களில் 2 பக்கங்களிலும் நின்றுதான் வழிபட வேண்டும். சனி பகவான் என்று மட்டும் இல்லை, கோயிலில் உள்ள எந்த தெய்வத்தையும் நேருக்கு நேர் நின்று தரிசிக்கவே கூடாது. தெய்வ சக்தியை நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் சக்தி நந்தி, கருடாழ்வார், சிம்மம் போன்ற தெய்வ வாகனங்களுக்கு மட்டுமே உண்டு. நவகிரகங்களில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதன் இருப்பிடம், சேர்க்கை, பார்வை ஆகியவற்றை பொறுத்து ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு. இதை ஸ்தான பலம், சம்யோக பலம், திருஷ்டி பலம் என்று கூறுவர். சனிக்கிழமை விரதம் இருப்பதும் சுதர்சன எந்திர வழிபாடு செய்வதும் சனி பகவானுக்கு பிடித்தமான ஒன்றாகும். எனவே இந்த வழிபாடு மேற்கொள்பவர்கள் சனியின் பார்வையிலிருந்து தப்பலாம். சனிக்கிழமை விரதம் மேற்கொள்பவர்கள் சனிக்கிழமையில் வரும் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திர தினங்கள் ஏதேனும் ஒன்றில் சனி பகவானுக்கு விரதம் தொடங்கி 21 சனிக்கிழமைகள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். இயற்கையிலேயே அசுப கிரகமான சனி கிரகத்தின் 3, 7, 10ஆம் பார்வை பொதுவாக அசுபத்தையே ஏற்படுத்தும் என்பதால் சனீஸ்வரரை நேருக்கு நேர் நின்று தரிசிப்பதை தவிர்க்க வேண்டும். சரி, இந்த சனீஸ்வரனை பற்றி ஒரு புராண கதை இருக்கிறது. அந்த கதை என்ன தெரியுமா? அதை நாளை பகுதி 2இல் பார்ப்போமே. இதையெல்லாம் ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் நாளை பகுதி 2